எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி டான்வில்லில் சூப்பரான வெதர், நார்மல் வீக்கெண்ட் டே. வீட்டில் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு சும்மா க்ராசரி ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். எல்லா நேரமும் பக்கத்துலேயே முடிச்சிடும். ஆனால் இன்றைக்கி வீக்கெண்ட் பிளான்ஸ் எதுவும் இல்லை. ஸோ கொஞ்சம் ட்ரைவ் மாதிரி போயிட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து போயிட்டே இருந்தோம். நம்ம லைஃப்பில் நிறைய டைம் நம்ம பிளான் பண்ணுற மாதிரி விஷயம் அமையாது. ஏதாவது ஒரு சேஞ்சஸ், சர்ப்ரைசஸ் இருக்கும். அது கொஞ்சம் செரிஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும்ல. அதே மாதிரி இன்றைக்கி நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு செரிஷபிள் சர்ப்ரைஸ் ஆப்போசிட் ரோடில் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அது வேறு எதுவும் இல்லை, எங்களோட விண்டேஜ் கார் ஷோ. ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. உடனே நாங்கள் டீட்டோர் எடுத்துகிட்டு க்ரோசரி ஷாப்பிங்ஸ்லாம் அப்புறமா பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே அந்த கார் ஷோக்கு கிளம்பிட்டோம். ஏப்ரல், மே சம்மர் சீசன் ஆரம்பித்தாலே இங்கே எல்லாரும் அவங்களோட விண்டேஜ் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் எடுத்துகிட்டு ரைடுக்கு வீக்கெண்டில் கிளம்பிடுவாங்க. அண்ட் இப்படி சர்டன் பிளேசஸில் அவங்க ஷெட்யூல் போட்டு கார் ஷோஸ் அப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த டைம் இந்த வீக்கெண்டில் டான்வில்லில் இருந்ததுனால நம்மளுக்கு பார்க்க கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக பார்க்க போனால் இந்த கார் ஓட ஓனர்ஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் 60s and 70s ஏஜில் தான் இருந்தாங்க. சூப்பராக எல்லா கார்ஸுமே மெயின்டைன் பண்ணி, அப்புறம் பெயிண்ட் ஜாப்ஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லாக அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த கார் என்னோட பர்சனல் ஃபேவரட். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த கார். ஸ்பெஷலாக இந்த காரோட கேரேஜ் பார்த்தோன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். லைக் ஆல்மோஸ்ட் அந்த பழைய காலத்து விண்டேஜ் ட்ரங்க் மாதிரி இருக்கும். ஃபுல் லெதர் ஃபினிஷில் கொடுத்துருந்தாங்க. இந்த காரில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் வந்து உள்ள இன்டீரியர்ஸ் ஆப்போசிட் சைட் ஃபேஸிங் சீட்ஸ் இருந்துச்சு. அண்ட் ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. வெளியில் எவ்வளோ மாடர்னைஸ்டாக அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்களோ உள்ளே அதே மாதிரி அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சீட்ஸ் எல்லாம் மாடர்னாக இருந்தாலும் உள்ளே இருக்க டிரைவிங் கன்சோல்ஸ் அது எல்லாமே கைண்ட் ஆஃப் விண்டேஜ் டச்சில் தான் இருந்துச்சு. அவங்க ஷெட்யூல் படி எப்போல்லாம் எங்கெங்கே ஷோஸ் இருக்குமோ அந்த இடத்துல அவங்க ஸ்பெசிஃபிக்காக கொண்டு போயிடுவாங்க. ஸோ போக போக கார்ஸ் இன்னும் நிறையா வந்துகிட்டே இருந்தது. அண்ட் ஆட்களுமே நிறைய விசிட் பண்ணதுக்கு வந்துகிட்டே இருந்தாங்க. ஃபேமிலியாக வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம். விண்டேஜ் ஷோ எண்ட்ஸ் ஹியர். அண்ட் வெதர் இதுக்கப்புறம் சில் ஆகிட்டே இருந்ததுனால நாங்களும் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு உங்களோட ஃபேவரட் கார் இந்த வீடியோவில் என்ன இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். See you until next time.